இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. வணக்கம். நைட்டு இப்போ வந்து 12 மணி ஆகுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பார்சல் இருக்குது. 2 பார்சலுமே வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது. என்னென்னா வந்து எசென்ஷியல் தான் வாங்கியிருக்கோம். அதாவது அடிப்படை தேவையான விஷயங்கள் தான் வாங்கியிருக்கோம். என்னென்னு நான் இப்போ வந்து பிரித்து காட்டுறேன். ஏன் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் நாளைக்கு காலையில் என்னுடைய மனைவி எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க, எனக்கு தெரியாமல் பிரிச்சுட்டேன்னு சொல்லி சண்டை போடுவாங்க கண்டிப்பாக. முக்கியமாக என் பெரிய பொண்ணு, அப்பா ஏன்ப்பா பிரிச்சிங்கன்னு சொல்லி கேட்பா. அவங்க இல்லாமல் பிரிக்கிறேன் இப்போ நான். முதல்ல வந்து இந்த பெரிய பார்சல் வந்து பிரிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது லாஸ்ட்டாக. போன மாதம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய சேவ் ஆச்சு. இந்த மாதம் வந்து எனக்கு வந்து லாஸு. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதுதான் அந்த முக்கியமான விஷயம். என்னுடைய சின்ன பொண்ணுக்கு வந்து டைப்பரு. ஸோ இது வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம்லாம் வந்து நிச்சயமாக என்னுடைய சின்ன பொண்ணுக்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு அதாவது இந்த வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கடுப்பேத்துறார் மயிலாட் அதனால வந்து தடுக்க முடியல. டிசம்பர் நவம்பர் மாதம்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. சரி வந்து குறைச்சிக்கிறேன் நான். டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. எதுக்காகன்னா அது வந்து குளிர்காலம் அப்படின்றதுனால. இப்போ வந்து அதிகமாக தேவைப்படல, இருந்தாலும் கம்மியாக இருக்குன்றதுக்காக வந்து இது நான் வாங்கியிருக்கேன். இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 599 ரூபா இருக்குது. ஆனால் இது நான் வாங்கினது எவ்வளோக்குன்னா 449 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இதே நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது வாங்குறீங்கன்னா இதிலேருந்து 10% தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நான் நிறைய விசாரிச்சுட்டு தான் வந்து நான் இங்கே வாங்கியிருக்கேன். சரிங்களா, இது வந்து எக்ஸல் சைஸு. இதோடைய குவான்டிட்டி வந்து 38 குவான்டிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனிபோக்கோ ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது. இன்னொன்று எக்ஸ்ட்ரா அப்சர்வ்னு சொல்லியிருக்கு. எக்ஸ்ட்ரா அப்சர்வுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால் இதே வந்து நான் வந்து வாங்கிட்டேன். இது ஒன்று, அதே மாதிரி 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன். சரிங்களா, இதோடைய ப்ரைஸ் இதில் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து 898 ரூபா இதோடைய ப்ரைஸு. கண்டிப்பாக வந்து 2 மாதத்துக்கு வந்து நமக்கு வந்து பயன்படும். இது அப்படியே எடுத்து உரமாக வச்சு அடுத்த வெப்சைட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஏன் வாங்கியிருக்கேன், இது வந்து நம்ம அம்பானிகிட்டேருந்து வாங்கியிருக்கோம், ஜியோ மார்ட்டில். திறக்கலாம், நிறைய பொருள் இதுக்குள்ள என்னென்னு நான் சொல்கிறேன். ஏன் அதை வாங்கினது சொல்கிறேன். நான் அதை ஏன் அமேசானில் வாங்கலை, இது வாங்கியிருக்கேன்றது சொல்கிறேன். நான் அப்படியே வைக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் ஏர்மேட்டிக். இது நாங்கள் வந்து முன்னாடியே ஒன்று வாங்கினோம். ஆனால் அதோடைய வாசனை வந்து எங்களுக்கு பிடிக்கல. அதனால் இந்த ஃப்ளேவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இதோடைய ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி இதில் எவ்வளோ இருக்குன்னா எஸ் 300 ருபீஸ் இருக்குது. இது வந்து 33 ml 300 ருபீஸ் இருக்குது. இது நான் வாங்கினது 199க்கு வாங்கினேன். நான் அமேசானில் கம்பேர் பண்ணும்போது வந்து 249 இருந்தது. இது நான் 199 வாங்கினேன். அதனால் இது நான் ஜியோ மார்ட்டில் வாங்கினேன். அதுக்கு அடுத்து வந்து இது கோத்ரேஜ் ஏர் பாக்கெட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 பேக் வருது. 4 பேக் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னா இதோடைய எம்ஆர்பி வந்து 195 இருக்குது. ஆனால் இது வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினேன்னா எஸ் 165 ருபீஸ்க்கு நான் இது வந்து வாங்கியிருக்கேன். இது நான் வந்து ரிலையன்ஸ் பாயிண்டில் போய் வாங்கினா கூட ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் வாங்கினாலும் வந்து
ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. நான் ஜியோ மார்ட்டில் வாங்கினாலும் ப்ரைஸ் எனக்கு ரிலையன்ஸ் டேரெக்டாக போய் வாங்குறது கம்மியாக கிடச்சிது. அதனால இது நான் வாங்கிட்டேன். மொத்தம் 4 இருக்கும். நான் 175 டிவைட் பை 4 போட்டு தான் நான் வாங்கினேன். ஓகே, அடுத்து வந்து இது வந்து இது டிஷ்வாஷர் பாத்திரம் கழுவுறதுக்கான லிக்விடு. இதுக்கான பெட் பாட்டில் வந்து ஏற்கனவே எங்ககிட்ட இருக்குது. இது வந்து இதே பிராண்ட்லேயே வந்து நான் ரிலையன்ஸில் வாங்கியிருக்கேன். அது என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நான் ரீஃபில் பண்ணுற மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து 2 லிட்டர். 2 லிட்டருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 349 ருபீஸு இதோடைய எம்ஆர்பி இருக்குது. ஆனால் நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 174க்கு வாங்கிக்கிறேன். இது 2 லிட்டர் 174 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து வாங்கினேன். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த 2 லிட்டர் பேக் வந்து கண்டிப்பாக ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்ட்டில் கிடைக்காது. அதனால நான் வந்து ஜியோ மார்ட்டில் வாங்கினேன். அங்கே வந்து 750 ml இருக்கும், 500 ml இருக்கும். பை ஒன் கெட் ஒன்ல. இது வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல வாங்கினேன். அதுக்கு அடுத்து வந்து இது என்சோடோடுக்கான லிக்விடு இது. இது நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 250 ருபீஸு. இது நான் வந்து ரிலையன்ஸில் வாங்கினாலும் வந்து 250 தான். இது எல்லாமே வாங்குறவங்க நம்ம இதுக்காக தனியாக வந்து ரிலையன்ஸ் போகணும், கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, இது நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். 2. அதுக்கு அடுத்து வந்து கடைசியாக வந்து என்ன இருக்குன்னா இது கம்ஃபர்ட். ஏன்னா வந்து கொஞ்சம் அவமானமாக இருக்குது, வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திட்டேன். இது வெயில் காலன்றதுனால இது நமக்கு நிறைய தேவைப்படும். அதனால 2 லிட்டர் வாங்கியிருக்கோம். இதுவுமே வந்து எங்கிட்ட பெட் பாட்டில் ஆல்ரெடி நாங்கள் வாங்கினது இருக்குது. அப்படின்றதுனால இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற மாதிரி டைப் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, இதுவும் நிறைய இருக்குது, இதுவும் நிறைய இருக்குது, இதுவும் நிறைய இருக்குது. என்ன, இது வந்து 4 இருக்குது, இது 1 இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 இருக்குது. இதெல்லாம் என்னோடய மனைவி தாராளமாக செலவு பண்ணி சீக்கிரமாக காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரே ஒரு பயமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை மளிகை கடையிலையோ வாங்குறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து ஜியோ மார்ட்டில் கூட வாங்கலாம். இல்லை வந்து நேராக போய் வாங்குறது உங்களுடைய விருப்பம். நான் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். பில்லு வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பை பாய். வண்டியா அமுக்குடா ஆவன.